வணக்கம். நம்மளே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி நமக்கு வந்துருக்கு இல்லைங்களா, அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நம்ம எப்படி நம்ம ஆப்பில் போட்டு அந்த ஆப்லேருந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன், அதை பார்த்துக்குங்க. பஜாஜ் அலையன்ஸு போய்ட்டு நீங்கள் பஜாஜ் அலையன்ஸு ஆப்பை போடணும். போட்டிங்கன்னா கேரிக்லீவ்னு வரும். கேரிக்லீ இன்சூரன்ஸ்னு வரும் பாருங்கள். யுவர் இன்சூரன்ஸ் இதுதான் பஜாஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஆகிடும். ஒரு 2 செகண்டில் ஆகிடும் வச்சுக்கோங்களேன். இப்படி மூலமாக இன்ஸ்டால் ஆகிடும் சார். இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணால், நம்ம இந்த டவுன்லோட் பண்ணி வச்சோம் பாருங்கள், வெல்னஸ் கார்டு ஒன்று. அந்த கார்டோட காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காப்பியில் பாலிசி நம்பர் இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பேர், அதில் இந்த ஐடி கார்டு நம்பர் இருக்கும். ஜிஎம்சி அப்படின்னு போட்டு ஒரு ஐடி கார்டு ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? அந்த ஐடி கார்டு நம்பர் நம்ம என்ட்ரி போட வேண்டியிருக்கும். ஆனால் கையில் வச்சுக்கோங்க கார்டு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இப்போ வந்துச்சு பாருங்கள், இப்படி வரும். இப்போது என்னுடைய கார்டுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள், பார்த்துட்டே இருக்கேன். என்னோடய மொபைல் நம்பர் போட்டேன், அப்புறம் 2 அக்ரி பண்ணிட்டேன். சென்டு வாட்ஸ்அப்பு கொடுத்துருக்கேன், நம்பரை கொடுத்துருக்கேன், மெசேஜ் வருது. வெரிஃபை கொடுக்குறேன். இது விட்டோன்னா இப்போ இங்கே அலோன்னு கேட்கும், அலோ கொடுக்கணும். அலோ கொடுத்தோன்னா ஆட் பாலிசி கேட்கும். பாலிசி போனோன்னே இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஹெல்த்து அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா நான் இங்கே என்டர் எம்ப்ளாயி கோடு வரும். இப்போ என்னுடைய நம்பர் நான் போடணும் இல்லையா, 80 என் GMC போட்டு -26 1501 3000 2-802902. இங்கே என்னுடைய ஏர் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தேன். அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களா. அங்கே போனால் வியூ பாலிசி அப்படின்னு போனீங்கன்னாக்கா இந்த இன்சூரன்ஸ் பாலிசியுடைய இது தெரிஞ்சிடும். வியூ பாலிசி போனால் அது என்னுடைய பேர், என்ன பாலிசி, வியூ டீட்டெயில்ஸ் போனால் என்னோடய டீட்டெயில்ஸ், என்னோடய ஒய்ஃப் டீட்டெயில்ஸ், எந்த டீட்டெயில்ஸ் இருந்துடும். இதை பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, சென்னையிலனா சென்னையில் போய்ட்டு சென்னை போட்டிங்கன்னா சென்னையில் தமிழ்நாடு கிளிக் பண்ணாக்கா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஆரணியில் பார்த்துக்கலாம், சென்னையில் போனால் சென்னையில் அரக்கோணத்தில் பார்த்துக்கலாம், அம்பத்தூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கெங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது நான் சென்னை சும்மா போகிறோன்னா உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சதுக்காக சென்னையில் ஒரு பின்கோட் நம்பர் போட்டுன்னு வச்சுங்களேன். அந்த பின்கோட் நம்பரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மொத்தம் 17 போடுறோன்னு வச்சுக்கோங்க. 17 இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அத்தனை ஹாஸ்பிட்டல் நம்பரும் வந்துடும் சார். எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு எங்கன்னா 84 இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அந்த 84 பின்கோட் நம்பர் 84 இருக்கிற ஹாஸ்பிட்டல் மொத்தம் பார்த்துக்கலாம் சார். இது உங்களுக்கு வரது வசதியாக இருக்கும். ஒன்று பின்கோட் வைஸ் நம்ம இது பண்ணிக்கலாம், லொக்கேட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? லொக்கேஷனு நம்பர் கவரை பற்றி பார்த்துட்டோம் நம்ம. இப்போது இது இல்லாமல் நமக்கு அப்புறமா இது வரும் நமக்கு, அப்போ பார்த்துப்போம் நம்ம இன்சூரன்ஸுடைய இது.
இப்போதைக்கு இதை பார்த்து சார் இது மட்டும் போதும் நமக்கு. இப்போது உங்களுடைய இதில் பார்த்துக்கலாம். கிளைமை பற்றி போடணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிளைமில் போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிளைம் போகும்போது இப்போ வந்து இங்கே போடணும். இந்த நம்பர் வந்துச்சுங்களா, இங்கே வந்துச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிளைம் நம்பர் வந்து ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் இல்லையா, இது ப்ளீஸ் வெயிட்னு வந்துச்சு. இப்போ வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல் செலக்ட் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம். இவங்க யாருக்கு பண்ண போகிறோம், இது இப்போ இவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இப்படி போய் பார்த்தோம்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வரும். எங்கே பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணி எங்கே பண்ண போகிறோம், சென்னை அப்படின்னு போட்டு தமிழ்நாட்டில் எங்கே பண்ண போகிறோம், சென்னையில் பண்ண போகிறோமா, சென்னையில் எங்கே பண்ண போகிறோமோ அந்த ஹாஸ்பிட்டல் இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்ஜிகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்களேன். இந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் நம்பர் போட்டு, இதெல்லாம் நாமினேட் ஹாஸ்பிட்டல் கம்பெனி நம்பர் இல்லையா, அட்மிஷன் எப்போ போட்டாங்க, டிஸ்சார்ஜ் எப்போ, இதெல்லாம் போட்டிங்கனாக்கா இந்த கண்டிஷன்ஸ் கூட ப்ரொசீட் போட்டால் போயிடுங்கனாக்கா இதுக்கு அந்த ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. அது பண்ணோம்னா தான் தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா இது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வச்சுக்கிட்டு முதல்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மேற்கொண்டு என்ன டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அதை பற்றி மறுபடியும் திருப்பி போடுறேன். இதில் கார்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். கிளைம் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிடலாம் சார். நன்றி, வணக்கம்.